இந்த கம்பீர், அகர்கர்லாம் அடிச்சு யூஸே கிடையாது. அவங்க திரும்ப திரும்ப அதே ஃபால்ட்டி பிளேயிங்ல வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ டீமுக்குள்ளேயே வந்து டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்த ஒரு சில பேர நான் சொல்லப் போறேன். 1 நம்ம கேஎல் ராகுலே டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் தான். பீயிங் அ சீனியர் பேட்டர், பிளேட் 67 கேம்ஸ். ஸ்டில் ஹி ஹாசன்ட் ஃபிகர்ட் அவுட் ஹவ் டூ பிளே ஸ்பின் இன் த ஹோம் கண்டிஷன்ஸ். ஹோம் கண்டிஷன்ஸ் இந்த வெஸ்ட் இண்டீஸ் ஸ்டாட்ஸ்லாம் யாரும் எடுத்துட்டு வராதீங்க தயவு செஞ்சு. வெஸ்ட் இண்டீஸ், பங்களாதேஷ் மாரி பெரிய டீம் இருக்கறதுலே வந்து ஐசிசி ரேங்கிங்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற டீம அடிச்சு பிரயோஜனமே கிடையாது. நம்ம கீழ இந்த சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து கடைசி ரேங்கிங்ல இருக்கிற டீம்ஸ் எல்லாமே நம்ம வந்து அவங்க கூட இவர் பெர்ஃபார்ம் பண்றாரான்னு பார்க்கணும். ஓகே, 67 இன்னிங்ஸ் அவர் ஆடியிருக்காரு. 67 இன்னிங்ஸ்ல ஹி ஜஸ்ட் அவரேஜஸ் 35, விச் இஸ் கிளியர்லி அன்அக்செப்டபிள் ஃபார் அ சீனியர் பேட்டர் அண்ட் அ டாப் ஆர்டர் பேட்டர். நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ரோஹித் சர்மா இருக்கும்போது எல்லா சீனியர்ஸ் நம்பர் 5 ஆடினாரு. ஓவர்சீஸ்ல இஸ் எக்ஸ்ட்ராடினரி. ஆனா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல ஹி ஹாசன்ட் டன் வெல். ஹி ஹாசன்ட் ஜஸ்டிஃபைட் ஹிஸ் ஸ்பாட் எட். இது ஒண்ணு. இன்னொன்னு, ஜெய்ஸ்வாலோட 4th இன்னிங் ஸ்கோர் 15, 4, 8 இந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். அந்த அளவுக்கு ஒரு வீக்கான நம்பர்ஸ் ஃபார் அன் ஓப்பனர் இன் 4th இன்னிங்ஸ். ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆடியே ஆகணும். அடுத்து சாய் சுதர்ஷன், அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டாட்ஸ் எல்லாமே 38 இருக்கு. எல்லாமே ஓகே, டீசென்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் ஓகே தான். ஆனா 6 மேட்ச் அவர் ஆடி இருக்காரு. ஹி ஹாஸ் காட் ஆல் த லீகல் பேக்கிங். 6 மேட்ச் பேக் பண்ணி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. ஆனா இருந்தாலும் ஸ்டில் ஹி ஹாசன் ஜஸ்டிஃபைடு ஸ்பாட். 27 ஆவரேஜ் தான் வச்சிருக்காரு. அதுல 87 வித் வெஸ்ட் இண்டீஸ், மைட்டி வெஸ்ட் இண்டீஸ். அவரும் ஹி ஹாசன் டன் வெல். அவரே வந்து ஹி ஷுட் பி த்ரோன் அவுட் ஆஃப் த டீம் இமீடியட்லி. நெக்ஸ்ட் த்ருவ் ஜுரேல், சவுத் ஆப்பிரிக்கா எல்லா டீம்லையுமே வந்து பிரில்லியண்டா ஆடினாரு. ஆனா இங்க சான்ஸ் கிடைக்கும் போது ஹி ஹாசன் டன் வெரி வெல். இன்னொன்று நிதிஷ்குமார் ரெட்டி, அவர் வந்து எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். எம்சிஜியோட 100க்கு அப்புறம் அவர் வந்து பின்கோடு தான். சுத்தமா அவரோட ஸ்பாட்டை, அவர் பேட்டரா இல்லைன்னா பவுலரா அப்படிங்கிறது ஜஸ்ட் அவருக்கே தெரியல. ஏன் கம்பீருக்கே தெரியல. ஏன்னா கம்பீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்றதுனால இந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஆடி இருக்கிறான்னு நான் சொல்லலாம். மெயினா பாருங்க, அவரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆவரேஜ் 25. சர்ஃப்ராஸ், படிக்கல் இந்த மாதிரி டிசர்விங் பிளேயர்ஸ் ஆர் ஸ்டில் சிட்டிங் இன் த பெஞ்ச் பிகாஸ் ஆஃப் தீஸ் டைப் ஆஃப் வானா பி ஆல்ரவுண்டர்ஸ். இவர் ஆல்ரவுண்டர் சொல்றாங்க, ஹர்திக் பாண்டியா ரீப்ளேஸ்மெண்ட் சொல்றாங்க. ஆனா அவரோட பேட்டிங் ஆவரேஜ் 24 இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி ஆவரேஜ். அப்புறம் மொத்த டெஸ்ட் மேட்ச்லயும் அவர் வந்து 5 ஓவர் தான் பவுலிங் போட்டிருக்காரு. இது வந்து இன் அ டெஸ்ட் கேம் ஈவன் அ பார்ட் டைமர் கேன் போல் மோர் ஓவர்ஸ் தட் 120 பேஸ்ல வந்து போடுறாரு. அப்படிங்கும்போது டெஃபினட்டா அவரோட ஸ்பாட்டையுமே வந்து தூக்கியே ஆகணும். அவரோட ஸ்பாட்டை ஜஸ்டிஃபை பண்ணவே இல்லை. இந்த சேஞ்சஸ் எல்லாம் இமீடியட்லி பண்ணும். கருண் நாயர், படிக்கல், சர்ஃப்ராஸ் போன்ற பிளேயர்ஸ் உள்ள கண்டிப்பா வரணும்.